வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக யோகா தினம். உலக யோகா தினத்தை உலகத்திற்கே வழிகாட்டியாக விஸ்வகுருவாக இருக்கிற இந்தியா 2015ஆம் ஆண்டு முதலாக ஐநா சபையில் நமது மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் அறிமுகப்படுத்தி அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த 21ஆம் தேதி யோகா தினம் கொண்டாடி வரப்படுகிறது. அன்றைக்கு முதலாக ஐநா சபையில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த யோகா தினத்தை அறிமுகப்படுத்தும் போது அன்றைக்கு 177 நாடுகளில் 175 நாடுகள் அதை அவமதித்தது. மிகப்பெரிய வரலாறு அது. அதனைத் தொடர்ந்து இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அந்த 175 நாடுகளில் 50 அரேபிய நாடுகள், அரபு நாடுகள் அதை ஆதரித்தது என்று சொன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெருமையும் அவருடைய திறமையும் தான் காரணம். 2015ஆம் ஆண்டு முதலாக அறிமுகப்படுத்தும் போது அதை ஹார்மனி, வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மோனி என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு இந்த யோகா தினத்தை அவர்கள் ஒன் எர்த் ஒன் லைஃப், அதாவது ஒரு உலகம் ஒரு வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், நாமும் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த யோகா கொண்டாடப்படுகிறது. இதிலும் சில பேர் அரசியல் பண்ணுவார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது, அவருடைய இல்லத்திற்கு நல்லது, இந்த நாட்டிற்கு நல்லது, இந்த உலகத்திற்கு நல்லது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நானும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நமது திருமால் நகரில் அண்ணாச்சி மீனாட்சி சுந்தரம் அவர்கள், அண்ணாச்சி காமராஜ் அவர்கள், அண்ணன் வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்று தினசரி ஒவ்வொரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யோகாவை கடைபிடித்து அவருடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆஸ்பத்திரி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் முருகன் மாநாடு நாளைக்கு இ பாஸ் நடைமுறைகள்லாம் வேண்டான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. வேலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? நீதிமன்ற தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழக அரசில் நீதி கிடைக்கவில்லை, ஆனால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. உண்மையிலே அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 லட்சத்துக்கும் மேல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மாநில இந்து முன்னணி தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்களும் அதில் திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம். முருக பக்தர்கள் அனைவரும், இதில் கட்சி பேதமின்றி முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன். விவகாரம் தொடர்ந்து சர்ச்சை நீடிச்சுட்டே இருக்கு. 2 கட்ட அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். தொடர்ந்து அமர்நாத் பணியிட மாற்றம், இது மாதிரி தொடர்ந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற மாதிரி ஆளும் அமைச்சர்கள். மத்திய அரசு யாரையுமே வஞ்சிக்கவில்லை. மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை தான் மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆயுஷ்மான் பாரத் திட்டமாக இருந்தாலும் சரி, அது பிறகு என்ன பண்ணாங்கன்னா இவங்க அதை ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்குற பணத்தை மாநில அரசு கொடுக்குறாங்க. இவங்க வெறும் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இது தமிழை வச்சே பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. தமிழ் உலகத்திலே சிறந்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி மூத்த தமிழ் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை வச்சு இன்னும் வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ கூட சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொடுக்குற பணத்தில் அவங்க இன்னும் ஒரு 20-30 பேர் இன்னும் நிரந்தரம் செய்யாமலே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. 5 வருஷம் முடிய போகுது. 2500 முகாமிலிருந்து 12 லட்சம் மனுக்கள் வந்தது, எல்லாம் தீர்வு கொண்டோன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த பார்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாநகராட்சியில் மத்திய அரசு கொடுத்தது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு 900 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த பார்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மத்திய அரசு. வெறும் கீழடியை வச்சே பேசிட்டு இருக்காங்க. மத்திய அரசு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சரி. திருக்குறள் 63 மொழிகளில் நீங்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வுரிமை, தமிழை பற்றியே பேசிட்டு எல்லா இடங்களும், தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுக்கு போனாலும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், தமிழுக்கு வாழக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் இதை வச்சே பாவம் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. அதிமுகவுக்கு போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப சொல்றாரு. இருக்கட்டும், திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் போயிட்டு இருக்கா?
புகைச்சல் இல்லாமல் எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில் சீட்டை பற்றி கவலை இல்லை, ஆனால் கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இப்போ 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்தல 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க, 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட்டு வாங்கிட்டு தொடரணும். யாருமே இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கு, யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களே தவிர கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாத்துட்டையும். எல்லாத்தையுமே எனக்கு எல்லாத்தையும் கேட்கிறோம் சார். இப்போ இன்னைக்கு திருமாவளவன் கண்டிப்பா கேட்கணும். நீங்க தான் வர சொல்லுங்க, கேட்கறேன்னா நாங்க போய் கேட்கறோம். இது 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 எப்படி இது இல்ல இது இல்ல இது வந்து சரி, okay, okay. இங்க வர சொல்லணுமாண்ணா? இங்க இருக்காரா? இல்ல தம்பி இல்ல தம்பி சொன்னா இங்க வர சொல்லணும். அப்படி ஒரு தலைவரெல்லாம் போய் எப்படி வர சொல்ல முடியும்? அங்க இருக்கிறவங்கள அங்க இருக்கிறவங்கள இன்னைக்கு உங்களுடைய டிவி வந்து அவங்கள்ட்ட போய் தயவு செய்து கேட்டுட்டு, சார் 2 சீட்டு கொடுத்து அங்க தொடருவோம்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? நான் தயவு செய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது. வேற யாராவது பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி ஐடியாஸ் ஏதாவது? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துடும். பேச்சுவார்த்தை எதுவும் போதா சார்? பிரேம பேச்சுவார்த்தை ஏதாவது? எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு. நிச்சயமா எங்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கனால தான் நீங்களே திருப்பி எங்களை போட்டு மடக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தாலே நாங்க வலுவாயிட்டு இருக்கிறது தான் அர்த்தம். ஒரு வலுவில்லாத கூட்டணி போய் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. திமுக வந்து பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சுதுன்ற மாதிரி ஒரு பேச்சுரா போகுது. பெரிய அளவுல அச்சம் வந்துருச்சு அவங்களுக்கு. நான் சொல்றதை நீங்க என்கிட்ட மாத்தி சொல்றீங்க. நான் இப்பதான் சொன்னேன். இல்ல அதாவது என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணி, அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது, அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு நான் 4 வருஷத்துல நிறைய இது பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது, மாநில அரசு இவ்வளவு போட்டு பண்ணியிருக்கிறோம், மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் அது நல்லது. எங்களுடைய கூட்டணி பற்றி பேசிகிட்டே இருக்கேன்னா இந்த புலி வருது எல்லாரும் ஏமால வந்து படுத்துடுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. நேற்று மதுரையில பேசும்போது இனிமே தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி வருவாருன்னு சொன்னீங்க. பிரதமர் மோடிஜி எப்போ வருவாங்க? அது குறித்த தகவல்கள் இருக்கு. பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனால் பிரதமர் வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெரிய வேலை இல்லை. அமித்ஷா அவர்களே அதை பார்த்துக் கொள்வார்கள்.